நாங்கள் தான் உங்கள் தட்சா ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு? இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. நாங்கள் எப்பயும் வருஷம் பாண்டி கோயிலுக்கு போய்கிட்டு தான் இருப்போம் ஆடி அமாவாசைக்கு. அது வருஷம் இந்த தடவையும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கிளம்புனா, வந்து நானும் தக்ஷா என் வீட்டுக்காரர் அவர் தான் போகலான்னு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பிரியா நேற்றே கூப்பிட்டேன் நான், இல்லத்த அப்படின்ட்டு. அப்போ வந்து தூக்கிட்டு போகணுமா அப்படி தோணுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு நாளாக வீட்டில் இருக்கணுமே, இவங்க போயிட்டு வர்றதுக்கு நைட் ஆயிரும். ஏன்னா லேட்டாக தான் போகிறோம். பார்த்தீங்களா, ஒரே பாய் ஹாயில் தான் இருப்பாங்க. அவங்க இந்த ட்ரெஸ் வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ பார்க்கலான்னா போய் பாருங்க. நேற்று எடுத்துகிட்டு வந்தது இன்னைக்கு போட்டு ஒரே மேடம் இங்கிட்டு நடக்கிறது என்ன அங்கிட்டு நடக்கிறது என்ன, கால் தரையிலே இல்லை அவங்களுக்கு. முதல்ல வீடியோக்குள்ள வரமாட்டாங்க, இப்போ வீடியோ வரணும், மைக் போடணும், ஆர்வமாக இருக்காங்க, ஹாய் சொல்லணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அதான் வீடியோ. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும். என்னத்த 11 மணிக்கெல்லாம் கிளம்புறேன்னு சொன்னீங்க, மணி 12 விட்டா ராட்சசி ஆயிருக்கு. ஏன்னா நாங்கள் கிளம்பிட்டு எத்தனை மணிக்கு கிளம்பி முதல்ல பேசணுமா? இல்லை 11 மணிக்கு கிளம்பி உட்காந்துருக்கோம். வராரு என் வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு பாரு. ஒருத்தர் வீட்டுக்கு அதான் ஒருத்தர் தான், அதான் சொல்றேன், ஒருத்தர் தான். அவர் வந்து இப்ப தக்ஷாவும் தூங்கிட்டா. ருத்துவிக்கு எப்பயுமே பிள்ளை தூக்குப்பட்டியா? அப்படியே ராசமா தூங்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அவளுக்கு கிளம்பும்போது நம்ம தூக்கிட்டு தானே போகணும், நம்ம அழுக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தூங்குறேன்னு தெரியல. எதுக்கு தூங்குறேன்னு தெரியல. நேற்று அழுக செம்ம அழுக. பிறந்து இப்ப 8 மாசம் ஆச்சு. அழுததே இல்லை. இவ்வளவு அழுக மாட்டேன். பாண்டி கோயிலுக்கு போனப்ப அழுதியா நைட்டு, ஆனா பகல்ல அழுகவே இல்லை. அதே மாதிரிதான் போல, என்னன்னு தெரியல, 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டா. இப்ப வந்துட்டு தூங்கிட்டியா. எங்க வீட்டுல அவர் வந்து குளிச்சு முடிச்சுட்டாரு. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பீடா குளிச்சுட்டு இருப்பாங்க, கொள்ள வெறியில இருப்பா அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டாரு. நீ அவர்கிட்ட கிளம்புனோன்னு நாங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டு போக பஸ்ல தான் போறோம். நாங்க வந்து கார் போற அளவுக்கு வசதி இல்ல. நாங்களும் ஒரு நாள் கார் வாங்குவோம். வாங்குறப்ப போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸுக்கு தான் கிளம்ப போகிறோம். அங்கே போகும்போது என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் வாங்குறோம், எப்படி சாமி கும்பிட்றோம் எல்லாத்தையும். இதில் எங்கள் அத்தை நேற்று என் மகள்கிட்ட பொம்மை வாங்கி தரேன்னு வேற சொல்லியிருக்காங்க. அவள் அங்கே போகிறதே பொம்மைக்காக தான் போகிறான். சரி வாங்க, என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிளம்பிட்டாங்க. இப்போதான் மதுரைக்கு பஸ் ஏறியே உட்காந்துருக்கோம். நீ எத்தனை மணி ஆகும் அத்தை? மணி இப்போ 1 மணிக்கு மேலே 1:30 ஆச்சு. நாங்கள் எப்போ இந்நேரமாக கோயிலில் நெருக்கி போயிடுவோம். இப்போ வந்து கூட்டமாக இருக்கும் கோயிலில், அதான் லேட்டாகவே போகலாம். அதுதான் லேட்டாக போயிட்டு வர மணி 7-8 ஆயிட்டு. அதெல்லாம் ஓகே, நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் காலையில். சாவியா? ஓகே, ஏன்னா தன்சி வீட்டில் இருக்குல்ல, அது சொல்கிறேன். இது வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட். கொஞ்சம் கையை எங்கள் மாமனார் தண்ணி சீட்டில் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா அதனால. ஆமாம், சரி ஓகே, நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஆமாம், என் மகெல்லாம் காமிச்சேன். என் மகன் மூஞ்சிய மகன் சாமி கும்பிட்டீங்களாத்தா? நாங்கள் நினச்சோம் இன்னைக்கு அவசியம் பண்ண முடியுது. நம்ம நிறையா நாள் வந்து நாங்கள் இதுக்கு அவசியம் பண்ணாமே போயிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரிசனம் தான். ஏன்னா கூட்டம் குறைஞ்சிருச்சு. நாங்கள் வர டைத்துக்கு நாங்கள் வந்து உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அவசியம் பண்ணிட்டு இப்போ வெளியில் வந்து உட்காந்துருக்கோம். உடனே உட்காந்துட்டு அப்புறம் அங்கே போகணும் பின்னாடி கோயிலுக்கு. அது என்ன கோயில்? கருப்புசாமி கோயிலுக்கு. சமயக்கருப்பா அங்கே அந்த கோயிலுக்கு தான் எங்கள் மாமனார் வந்த வேலையை ஆரம்பிச்சிட்டு பண்ணுவார். ஒரு மாதிரி வீரசாசம் பண்ண முடியாது. நீங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போவோம். இங்கே கூட்டம் இன்னைக்கு காலையில் நிறையா இருந்திருக்கும். இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கு தான் குறைவாக தான் இருக்குது. தம்பியுமே அழுகலை. போன டைம் வந்தப்போ அழுதியா? அழுதானா? ஆமாம். அழுதான். அது வச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்டு அவர் வந்து ஓகே. நானும் என் மகனும். என்னப்பா சாமி பார்த்தியா? பார்த்தியா? எங்கள் மாமனார் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு.
அத்தை என்ன ஒரு கண்ணீர் சில். நாங்கள் இப்போ தான் வந்து அந்த சமயக்கருப்பு கோயில் போயிட்டு இருக்கோம். பிரியா அதுக்குள்ளே அத்தைன்னு குடிச்சா ஒரு சிரிப்பு சிரிச்ச மாதிரி அரண்டு போயிட்டு. ஏன் மறந்து நீங்க சிரிச்ச சிரிப்பு ஒரு சிரிப்பா நான் சிரிச்சு போட்டேன். ஆமா, எங்க மாமனார் வாரத்துக்கு யார் வராங்க வரல பார்க்க மாட்டாரு, அவர் வாட்டு போயிடுவாரு. நான் வந்துட்டு இங்கிட்டு கூட பார்த்துட்டு தான் போகிறேன். இந்த பக்கம் என்ன வரும்போது என்ன வாங்கலாம், பேத்திக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், பேரனுக்கு என்ன வாங்குவோம். சரி எப்படி வரையா நீங்க வருவீங்கன்னு பார்த்தா வேற யாரும் நீங்க. என்ன வாங்கலாம், என்ன வாங்கலாம்? ஓ அது வாங்கலாமா? சரி வரும்போது வாங்கலாம். சரி வாங்கி. மழை வேற வரும்போது வாங்கலாம்டா, சாமி கும்பிட்டு வரும்போது. என்ன சொல்றாரு, நான் தீபாவளிக்கெல்லாம் கடை போட வர மாட்டேன். வீட்டுக்கு கிளம்பியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சு, அந்த தலையில பில்லை கட்டியாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தக்ஷா மேடம் தான் பார்க்குற கடையில் பார்க்குற பொருள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வேண்டது வாங்கிட்டாங்க. வீட்டில் போய் காமிப்பாங்க என்னென்ன வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இல்லை அவங்க சேனல் மட்டும் தான் பேசுவாங்களா, இந்த சேனல் வந்து தத்து கொடுத்துட்டாங்க. சாப்பிடலாம் ஃப்ரீயா வேணாம் இருந்துச்சு, டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம். சோறு உள்ளே போகாது. அப்பச்சி பேத்தி கிளம்பிட்டாங்க. எங்க ருத்துக்கு தூங்கிட்டான். நான் எதுவும் சாப்பிடல, எனக்கு எதுவும் பிடிக்காது வெளில. ஓகே வீட்டுக்கு போகலாம். இயற்கை சூழ்ந்த வண்ணத்தில் எங்கள் அத்தை டீ குடிக்கிறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். நான் 2 வடை சாப்பிட்டு மருமகளை பார்க்க வச்சு நான் சாப்பிட சொன்னேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது, சாப்பிடத்தானே சொன்னேன். சரி இருக்கல வீட்டுக்கு கிளம்பி பஸ்ஸில். இது என்ன ஊர் அத்தை? சமயநல்லூர் தான் வந்துருக்காங்க. நான் வாடிப்பட்டி வந்துருச்சு நினச்சிட்டு. வாடிப்பட்டிக்கு இன்னும் எவ்வளோ நேரம் கிடக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போனால். இப்பயே மணி 6:15 ஆயிடுச்சு. 7 மணிக்கு அதில் ஒன்று போவோம். 7 மணிக்கு அதில் கொண்டு போய் ருத்துவிக்கு இன்னைக்கு வந்து சமத்து பாப்பாவாக இருந்தான். நேற்று தான் கொஞ்சம் அழுக, இன்னைக்கு வந்து நல்லா பிள்ளையா இருக்கான். எங்கள் அத்தை வந்து நான் பேசுறதுக்குலாம் இவர் வந்து முக்கியமான பேச்சு பேசியிருக்காரு. முக்கியமான பேச்சு பேசி எங்க வீட்டு முதலாளி, எங்க முதல் எஜமானியோட பொண்டாட்டி, எஜமானியோட மருமகள், எஜமானியோட பேத்தி, அது பேரன். ஆமா, நாங்க வந்து எஜமானி குடும்பம். ஆமா, நாங்க வந்து அப்படிதான். எங்களை பாக்குறவங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்பாதீங்க, நாங்களே வேலை பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு இல்ல, மிடில் கிளாஸ் ஃபேமிலி நாங்க. ஆனா எங்களை பாக்குறவங்க எஜமானி நினைக்கிறோம். நாங்க முன்னேறோமோ பின்னேறோமோ அது எங்களோட சௌரியம். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் அதான் கிடைக்குது எங்களுக்கு. நீங்களும் உழைப்பு போடுங்க, ஊதியம் கிடைக்கும்.
காலையில் நான்லாம் வேலைக்கு போனால் 4 மணிக்கு என் வேலைக்கு போவேன். 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு வேலைக்கு கிளம்புனா 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டில் இருந்தாலும் காலையில் 7 மணிக்கு எல்லா வேலையும் நம்ம வீட்டுக்கு வர 2 மணி ஆயிரும். அவ்வளோ நாங்கள் உழைச்சிட்டு தான் இருக்கோம். உழைக்காம இல்லை. சரி, இந்த காத்துல கேக்குதுன்னு தெரியல. எங்க கருத்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுமா? காலையில ஜடையெல்லாம் போட்டு நல்லா இருந்தாங்க. பிள்ளை வரும்போதே கழட்டி விட்டாங்க. சரி பாய், வீட்டுக்கு போகலாம். என்னது ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வந்தோடனே ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. சரி இப்போ வந்தாச்சு. வந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்ப்போமா? தக்ஷா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்க அந்த ஒரு சொல்லுவார். என்ன இப்போ இது என்னது? ஐயோ, தக்ஷா ஃபேவர். அதான் அப்புறம் இது எழுதி அழிப்பாங்கல்ல அந்த அப்புறம் இது வந்து என்னப்பா? அது கிளிப்பு. அது வந்து கிளிப்பு தான், வேற ஒன்றும் சின்ன சின்ன எடுத்து காட்டுமா? அது கிளிப்பு தான். கிளிப்பு தலைக்கு போடுறது. அதுக்கப்புறம் என்ன வாங்கினோன்னா பொரி மிச்சரு மிச்சரு. அப்புறம் இருந்தா எங்கள் வீட்டுக்காருக்கு சக்கரை சுகர் இருக்கா, அது வாசி இந்த சேவு சக்கரை சேவு சுகர் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வாசி அது வாங்கினாரு. சரி பரவாயில்ல, வாங்கிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான் வாங்கினோம். இப்போ மணி வந்து 7:30. அவங்க அப்பா கொடுத்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு வர மணி கரெக்டாக 7:30 ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே பாய். போமா.